Alright, so today is September 21st, 2022, and gathered here is my friends of BCom Professional Accounting students, and this is day 6, and they still have one more day. Tomorrow is the last day for the training, and we are going along with a particular activity, the book review activity, and some students have really made a dynamic presentation, and it's going to be continued, but before that I thought of explaining something to the boys and girls so that it will be useful for them. The name was Henry Joseph. He was a businessman. And the businessman story கேட்டுட்டு நான் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதுதான் இங்கே கான்டெஸ்ட். Henry Joseph was a very famous businessman, and this happened in 1960s. 1960களில் இவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணது வந்து இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் இவருடைய ஒய்ஃபும். ஓகே, ஸோ ஒன்ஸ் த பிஸ்னஸ் வாஸ் இன் பிக் லாஸ், பயங்கரமான லாஸ் ஆகிடுச்சு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் செக்ஷனுக்கு வந்துட்டு இன்ஜின்ஸ் அண்ட் ஸ்டியரிங் பாக்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி விற்றுட்டு இருந்தார். அதை விற்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் உள்ளே வந்த உடனேயே இவருடைய பிஸ்னஸ் படுத்துருச்சு. பிகாஸ் ரோல்ஸ் ராய் யூஸ் டு ஹேவ் தேர் ஓன் மெக்கானிக்கல் சென்டர். அதனால் ரொம்ப ஈஸியாக அவங்களே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவருடைய தேர்ட் பார்ட்டி கம்பெனியோடைய வேலை அங்கே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஹி வாஸ் ஃபீலிங் வெரி பேட் அண்ட் டூ மச் ஆஃப் லாஸ், எக்கச்சக்கமான லாஸ். அப்போவே பார்த்தீங்கன்னா 2 கோடி நஷ்டமாயிடுச்சு. இந்தியன் நெட் ரேட் படி அப்போவே 2 கோடி நஷ்டமாயிடுச்சு. டோட்டலாக அவருடைய சீட் கேபிட்டலே 1.5 கோடி தான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ ஹீ காட் வெரி டிஜெக்டட், ஹிஸ் ஒய்ஃப் காட் ஸோ டிஜெக்டட், ஹிஸ் 2 little sons were very what to say, shocked, and his friends were also rejected. யார்கிட்டையும் போய் கடன் கேட்க முடியாத ஒரு நிலைமை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் அவர் கம்பெனி விட்டு வெளியில் போயிட்டு இருந்தாங்க. அது ப்ரொடக்ஷனை ஸ்டாப் ஆகிடுச்சு. நீ நம்ம எங்கே விட்டு எல்லாம் ரோல்ஸ் ராய்ஸுக்கு போய் ஜாயின் பண்ணலான்னு போகிறாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது எல்லாத்திட்டையும் கெஞ்சியே அவர் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, வில் டெஃபினெட்லி ரெக்கவர் அப்படின்னோடனே எம்ப்ளாயீஸ் கேட்டாங்க, எப்போ போட்டிருக்கிற பணத்தை வச்சு இந்த பிஸ்னஸ் 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு மேலே 50 லட்சம் வந்து லாஸ் ஆகிடுச்சு சார், 2 கோடி உங்களுக்கு லாஸு, ஐயோ எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை நிவர்த்தி பண்ணுற டைமில் எங்களுக்கெல்லாம் வந்துட்டு சம்பளம் கொடுக்க மாட்டேன்ட்டு ஸ்டேலில் வைப்பீங்க, வேலைக்கே ஆகாது சார், நாங்கள் வேறு ஏதாவது போய்க்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவருடைய கௌரவம் விட்டு கொடுக்கல, அவர் பேசாமல் அப்படியே விட்டார். ஸோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ்லேருந்து அவர் மீண்டு வரணும் அப்படின்னா அவருக்கு 3.5 கோடி வேணும். 3.5 crores he needs. பேங்க் ஓவர் டிராஃப்ட் எதுவுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணல. He was in need of 3.5 crores and he did not know what to do. So he went and asked his friends, and the friends said, dude, ஒரு 50 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் நாங்கள் பண்ணுவோம், நீ 3.5 கோடி கேட்குற, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்தா கூட அவ்வளோ பணம்லாம் புரட்ட முடியாதுடா. ரெண்டாவது நீ கம்பெனிக்காரன், நாங்கள்லாம் வந்துட்டு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க, சேவிங்ஸை எல்லாம் மொத்தமாக எப்படா ஃப்ரெண்டுக்கு கொடுக்க முடியும், ஏன்னா ஃப்ரெண்டாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக யோசி, சாரி ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டு ஃப்ரெண்டுகளும் கை வச்சோன்னே he did not have any other choice. ஸோ சாய்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேங்க்கில் அவருடைய வீட்டை விற்று பணம் வாங்கி ஏதாவது பண்ணலாம். பட் தட் வாஸ் த லாஸ்ட் ஆப்ஷன் ஃபார் மிஸ்டர் ஹென்ரி. பட் ஹென்ரி டிட் நாட் வாண்ட் டு டூ தட் பிகாஸ் ஹீ டிட் நாட் வாண்ட் டு புட் ஹிஸ் வில்லா இன் டு த மார்க்கெட். ரத்தம் நரம்பு நாடி எல்லாம் கஷ்டப்பட்டு சிந்தி வேறு ரத்தமெல்லாம் சிந்தி பில் பண்ண ஹவுஸை ஒரு பேங்க்குக்கு அடமானம் பண்ணுறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. அதே மாதிரி அவருடைய காம்படிட்டர் ஒரு ப்ரொபோசிஷன் கொடுத்துருந்தார், நீ வந்து ஒரு வேளை என்னுடைய மார்க்கெட்டில் என்னுடைய ஷேரை நீ எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா உனக்கு நான் விட 1.25 கோடி தரேன், ஆனால் என்னுடைய ப்ராடக்ட் கூட நீ வந்துட்டு எந்த விதமான காம்படிஷனும் வச்சுக்கூடாது. அந்த ஒரு ஐடியா இருந்துச்சு. இந்த 2 சோர்ஸ் தான் ஹென்ரிக்கு இருக்குது. 2க்குமே போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஒன்று வீட்டை விற்கிறது, இன்னொன்று காம்படிட்டர் காலில் போய் விழுகிறது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான் பாட்டுக்கு. டிரைவர் வந்து, சார் காரு இல்லை காரை வேலை பேசிட்டேன், ஒருத்தர் வந்து வாங்கிக்குவார், அவர் கொடுக்குற கேஷை நீ வாங்கி வை, அதனால் இந்த காரை நான் ஓட்ட முடியாது அப்படின்ட்டு அப்படியே நடந்து போகிறோம். அப்படி ரோட்டில் போகிறப்போ பிளேசர்லாம் கழட்டிட்டு இப்படி தோளில் போட்டு நடந்து போகிறாங்க. ரோட்டில் போகிறோம் வரவனெல்லாம் கமெண்ட் அடிக்கிறான், டேய் பார்த்து நல்ல வேலை இவர் கம்பெனியில் கையை சுட்டுக்க பார்த்தோம் அப்படி இப்படின்லாம். he keeps on going, he becomes very disappointed and feeling very disheartened. ஏதாவது பண்ணிக்கலாமான்னு கூட தோணுச்சு. பட் the 2 little boys மைண்டில் இருக்கிறதுனால சன்ஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு he goes and lands into a park. ஒரு பார்க்குள்ளே போய் அப்படியே உட்காந்துருக்கும்போது அங்கே குழந்தையெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சாயங்காலம் ஒரு 6:30 மணி இருக்கும். கூல் ப்ரீஸ் அண்ட் ஆல் தேட். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அப்படியே ஷூஸ் எல்லாம் கழட்டிட்டு காலை நீட்டிட்டு அப்படியே உட்காந்துருந்தான்.
அப்போ ஒரு பெரிய கார் வந்து நிற்குது. அந்த கார்லேருந்து இறங்கி ஒரு மனுஷன் அப்படி கம்பீரமாக அப்படி இறங்குறாரு. இறங்கி அப்படி லாங் கோட் போட்டு ஸ்மோக் பைப்பை வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்க்க அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஒரு 50-60 வயசுக்கு மேலே போனால் இப்படி தாண்டா இருக்கணும்ன்ட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு பிக்சர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்தார் அவர். டால், ஹேண்ட்ஸம் அண்ட் வெல் ட்ரெஸ்ட் அண்ட் எவ்ரி சிங்கிள் inch of the man was properly tailor made and he was really good. He was very charismatic. அப்படின்னா பார்த்தோன்னா பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. He was very charismatic and he was very very brim. பெருசாக மீசையெல்லாம் வச்சுட்டு அண்ட் லாங் கோட் போட்டு அப்படியே பெரிய பூட்ஸ் போட்டு அப்படியே நடந்து வராரு. பார்க்குள்ள அவர் பாட்டுக்கு அப்படி ஸ்மோக் பண்ணிட்டு நடந்து வராரு. அவர் அவனெல்லாம் விஷ் பண்ணுறான் பார்த்துட்டு. அவர் அப்படியே அப்படின்ட்டு ஹென்ரி அப்படியே எந்திரிக்கிறான். பெரிய ஆளாக இருப்பார் போல் இருக்கே அப்படின்ட்டு ஆன்னு வாய் பழந்துட்டு அவனையே பார்த்துட்ருக்கு. அந்த ஆளையே பார்த்துட்ருக்கு. This man looks into Henry and he looks here and there and he comes and walks and he orders a coffee from the coffee shop. So, can I sit here? Sir, please. எந்திரிச்சு ஸ்டோன் பெஞ்சை கொடுத்தோன்னே அவர் அங்கே உட்காந்து கால் மேலே காலை போட்டு பக்கத்தில் இருக்கிற நியூஸ் பேப்பர் அப்படி எடுத்து பார்க்குறாரு. எல்லாம் பண்ணுறாரு. இவன் அப்படியே பார்த்துட்டு பார்த்தோன்னே வாட்ஸ் ராங் வித் யூ அப்படின்னு கேட்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், வாட்ஸ் ராங் வித் யூ? யூஆர் லுக்கிங் வெரி டல். சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. ஷூஸை கழட்டி வச்சுருக்க, டையை லூஸ் பண்ணி வச்சுருக்க, பிளேசரை பக்கத்தில் போட்டு வச்சுருக்க, இன்னும் ஒரு 4000 இருக்குமா அந்த பிளேசர்? ஆமாம் சார், என்கிட்ட இருக்கிறதுலேயே பெரிய காஸ்ட்லி பிளேசர். அது தூக்கி போட்டு வச்சுருக்க. அப்போ இதை பிரச்சனை இருந்தால் தானே எல்லாம் செய்வேன். 6:30 மணி, இன்னொன்று பார்த்தா பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்குது. 6:30 மணிக்கு போர்ட் மீட்டிங் பண்ணிட்டு இருக்காம பார்க்கில் வந்து ஏன்டா உட்காந்துருக்க? சார் சூப்பர் சார், எப்படி சார் அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னாச்சு உனக்கு? லாஸ் ஆகிடுச்சு சார், ஷேர் மார்க்கெட்டில் பெரிய கிராஷு, எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். என்ன பண்ணுறேனே தெரியல சார். திரும்பி போகிறத நினச்சா அப்படியே என்னமோ உள்ளுக்குள்ள அப்படியே ஹெவியாக இருக்குது சார். பிஸ்னஸில் தான் சகஜம் தானே அப்படின்னு. சார் அப்போ நீங்களும் பிஸ்னஸ் மேன் இல்லை சார்? ஐ பின் டூயிங் பிஸ்னஸ். நீ படிக்கிற ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கர பஞ்சாக பேசுகிறாரு. இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவர். அப்படியே அந்த சோகமெல்லாம் மறந்துடுது. சார் ஏதாவது ஐடியா கொடுங்களேன், நான் எப்படி சார் ரெக்கவர் ஆகுறது? நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸில் லாஸ் ஆனப்போ எப்படி சார் அப்படின்னு. இருக்கிறதுலே ஒர்ஸ்டான விஷயம்டா, ரொம்ப சாதாரண விஷயம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு மறுபடியும் இல்லாத உருவாக்கணும். அப்படியே கேட்கும்போது அப்படியே சும்மா இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அப்போது அந்த வீட்டை வித்தலான்றீங்களா சார்? என்ன வீடு? எந்த வீடு சார்? இல்லை சார், நீங்கள் சொன்னீங்களே அந்த ஒரே சோர்ஸ் வந்து என்னுடைய வீடு தான் சார். அதான் சார் என்னுடைய சேவிங்ஸ். எவ்வளோ ஒரு வீட்டை விற்றா? இல்லை சார், எனக்கு இப்போ ஒரு 3 கோடி தேவை. இந்த வீட்டை விற்றேன்னா ஒரு 2.25 கோடி தேரும் சார். வேறு எதுவும் சோர்ஸே இல்லையா? இருக்குது சார், இந்த கிரிஞ்சன்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு இண்டஸ்ட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஆமாம். அவனும் நீ ஒரே பிஸ்னஸ் தானே? ஆமாம் சார், அவன் தான் என் காம்படிட்டர். அவன் ஒரு 1.25 கோடி ரூபா தரேன்றான் சார். அது ஒரு 2வது சோர்ஸ். நான் அவன்கிட்ட போய் நீ கூட காலில் விழுகிற. அப்போ என்ன சார் இப்போ பண்ணுறது? எவ்வளோ பணம் இருந்ததுன்னா உனக்கு இப்போ கரெக்டாக இருக்கும் சார்? எவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா உன் பிரச்சனை இப்போ தீரும். ஏன் சார் கேட்குறீங்க? சொல்லு, எவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா இப்போ உன் பிரச்சனை தீரும். கால்குலேட் பண்ணி சொல்லு பார்க்கலாம். இல்லை சார், ஐ வாஸ் வெரி பிளேஸ் இட் அண்ட் பிளைன். 3 crores. 3 கோடி இருந்துச்சுன்னா என்ன செய்வேன் சார்? 3 கோடி இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் மெஷினரிஸ் எல்லாம் வாங்கி காம்படிட்டர்ஸ்க்கு நல்ல த்ரெட்டு கொடுத்து இழந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடும் சார். போட்ட பணத்தை எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 வருஷத்தில் எடுத்துவோம் சார். ஸோ 3 கோடி இருந்துச்சுன்னா உன் பிஸ்னஸ் ஓடும். பிஸ்னஸ் ஓடுதோ இல்லையா சார்? நான் ஓடுவேன் சார். ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் மெரிட்டாக இருக்க தோணும் சார். பசங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். அதெல்லாம் விட்டுரு. 3 கோடி இருந்துச்சுன்னா உன்னால் முடியும், அதானே? எஸ் சார் அப்படின்ட்டு டக்குன்னு பாக்கெட்டில் வச்சுட்டு செக் புக் எடுக்கிறார். எடுத்துகிட்டு உன் பேர் என்ன சார்? பேரை சொல்கிறா. He writes a check for 3 crores and he signs and he gives him the check. அந்த காலத்தில் எல்லாம் செக்கு வந்துட்டு 8 மாதத்துக்கு வேலிட். இப்போ ஒரு செக் எவ்வளோ மாதம் வேலிட்? 3 months. நைஸ், குட். 8 மாதத்துக்கு வேலிட். 3 கோடியே 10 லட்சம் இதில் எழுதியிருக்கேன் வச்சுக்கோ. அமெரிக்கன் டாலர்ஸில் கொடுக்குறாரு, நான் இந்தியன் கரன்சியில் சொல்கிறேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க? என்னை யாருன்னே உங்களுக்கு தெரியாது, எப்படி சார்? உன் கம்பெனி எனக்கு தெரியுமில்ல, அதான் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டே இருக்கிறேனே. 15 நாளாக உன் கம்பெனி அப்படியே கடலுக்குள்ளே போகிறத பார்த்துட்டே இருக்கனே, இன்னும் தெரியாதா? அவர் ஆமான பத்திரமா சர்க்காஸ்டிக்காக பேசுகிறார். பட் அவர் செக்கு கொடுக்குறாருங்கும் போது இவனுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. சார் ஒரு வருஷம் கரெக்டாக 365வது நாள் நான் இதே பார்க்குக்கு இதே நாள் அன்றைக்கி இங்கே வருவேன்.
ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கடனை நீ திருப்பி கொடுத்துடணும். ஒரே வருஷத்தில் உன்னால் 3 கோடி 10 லட்சத்துக்கு கொடுக்க முடியாது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுத்துடணும். சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் சார் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆச்சுன்னா 50% நான் ஒரு வருஷத்துக்கு செட்டில்மெண்ட். இந்த ஆர்வ கோளாறெல்லாம் பேசக்கூடாது. உன்னால் கண்டிப்பாக 50%லாம் முடியாது. 25% செட்டில் பண்ணு, ஆனால் ஒரு வருஷத்தில் பண்ணிடணும். ஆனால் நீ மட்டும் பண்ணாமல் விட்டினா உன் இண்டஸ்ட்ரி சேர்த்து உன்னை நான் தூக்கிடுவேன். சார் நீங்கள் தெய்வம் மாதிரி சார், எப்படி சார்? நான் இந்த சென்டிமெண்ட்லாம் வேண்டாம், வாங்கிட்டு போய் வேலையை பார். ஹென்ரிக்கு அதை வாங்குறதா இல்லையாங்கிறது தெரியல. மனசாட்சி சொல்லுது வாங்கிக்கோ, எதுக்கு பயப்படுற? 8 மாதம் இருக்குல்ல, அந்த 8 மாதத்துக்குள்ளே எப்படியா நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்னொரு மனசாட்சி சொல்லுது எஸ் 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 பை த செக் அண்ட் டுமாரோ என்கேஷ் தட் இன் த பேங்க் அண்ட் இமீடியட்டாக நாளைக்கே வேலையை ஆரம்பி. இன்னொரு மனசாட்சி சொல்லுது வேண்டாம், இது உனக்கு வெக்கமா இல்லையா? அவர்கிட்ட போய் கடன் வாங்குறதா இருந்தால் காம்படிட்டர்கிட்டே வாங்கலாம்ல, இவர்கிட்ட போய் ஏன்டா வாங்குற? அது யாருன்னே தெரியாத ஒரு ஆள். இன்னொரு மனசாட்சி சொல்லுது டே காம்படிட்டர் காலில் விழுகிறத விட ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்காரு, அவர்கிட்ட வாங்கிக்கோ. ஸோ பையன் ஒரு 10 நிமிஷம் யோசிக்கிறான். யோசிச்சோன்னே எவ்ரி சென்ஸ் சேஸ் தட் புட் யுவர் ரைட் ஹேண்ட் அப் அண்ட் கலெக்ட் த செக். அப்படியே வாங்கிக்கலாம். சார் ஐ எம் ரியலி ரியலி வெரி ஹாப்பி சார், நான் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன், ஆனால் நான் உன்னை மறந்துடுவேன், நீ வேணால் என்னை மறக்காமல் இருக்கலாம். 365வது நாள் நான் இங்கே வந்து நீ சப்போஸ் எனக்கு வந்து இந்த பணத்தில் பாதியாவது இல்லது காவாசி நீ திருப்பி கொடுக்கலன்னா டெஃபினட்டாக நான் வேறு மாதிரி லீகல் ஆக்ஷன் எடுத்துருவேன். இப்போ நீ நிற்கிறத விட கேவலமான நிலையில் நிற்பேன். ஆனால் நீ நல்லா வருவேன், உன் மேலே நம்பிக்கை இருக்கிறனால தான் அந்த செக்கை நான் கொடுக்குறேன். என்ன சொல்கிறேன்? சார் கண்டிப்பாக சார். சரி, இதுக்கு இடையில ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு, எதுக்கு நீ எதுக்கு என்ன வெயிட் பண்ணணும்? அதான் உன்னை வேலை கொடுத்துட்டேன்ல, நீ பாட்டுக்கு வேலையாடணும். அப்போ நான் உங்களை இடையிலலாம் வந்து உங்கள் கம்பெனியில் பார்க்கக்கூடாது. சார் சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு, அதெல்லாம் உனக்கு வேண்டாம், வேலையை பார்த்து நீ போயிட்டு. சரி சார், ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு நீ கண்டிப்பாக என்னை வந்து மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக வரும் சார். சரி நான் கிளம்பிட்டேன் சார். கிளம்பு, இங்கே நீ இருக்கவே கூடாது, கிளம்பு அப்படின்னு காரை கூப்பிட்டு இவனை அவன் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு காரில் அப்படியே போய் இறங்கான். அந்த பாக்கெட்டில் அந்த செக்கை வச்சோடனே இவனுக்கு புது தெம்பு வந்துடுது. வீட்டில் போய் எல்லா விஷயத்தையும் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான், இங்கே பார் நீ என் கூட கோஆப்ரேட் பண்ணினா நம்ம 2 பேரும் சேர்ந்து செத்து போன இந்த பிஸ்னஸை மறுபடியும் நம்ம நிமித்தலாம். என்ன சொல்கிறேன்? யாருங்க அவர்? எப்படிங்க உங்களை நம்ம? அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். ஆர் யூ வித் மீ? எஸ் அஃப்கோர்ஸ் ஐ எம் வித் யூ. அப்போ அவங்க ஒய்ஃப் ஒன்று சொல்கிறாங்க, ஒன்று பண்ணலாம், இதை பேக்கப்பாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கையிலிருந்து முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணி எல்லா ஸ்டெப்ஸையும் எடுத்து பார்ப்போம். யூசி பேக்கப் இல்லாதனால தான் நான் வீட்டை விற்க வேண்டாம்னு நினச்சிங்க. இப்போ ஒரு பேக்கப் இருக்குது. சப்போஸ் இந்த வீட்டை விற்கிற அந்த விஷயம் உங்களை ஹெல்ப் பண்ணலைன்னா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சைட்லேருந்து நம்ம எஃபர்ட்ஸ் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூனோ வாட், யூ ஆர் ரைட், கரெக்ட். இவர் கொடுத்து இந்த பணத்தை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முயற்சி எடுப்போம். நம்ம கையை வச்சு குட்டிக்காரனை போடுவோம். ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னம்னா டாக்டர் மாதிரி இருக்கிற இந்த பணத்தை எடுத்து பண்ணிக்கலாம். ரைட், யூர் ரைட். சரி கிளம்பு பேங்க்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே they take the house documents and they go and they put it on mortgage and they get 2 crores and 5 lakhs. 2 கோடி 5 லட்சம் கையில் கிடைக்குது வீட்டை வச்சோன்னா. வீட்டை மார்ட்கேஜில் வச்சோன்னா அவன் சொல்கிறான், அவனும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ரேஷியோ தான் சொல்கிறான். ஒரு வருஷத்தில் 50% பணத்தை நீங்கள் அடைச்சிருக்கணும். 2 வருஷம் அப்படிங்கும்போது 2.5 வருஷம் போது நீங்கள் வீட்டை மீட் எடுத்துக்கலாம் அப்படின்னா டோட்டலி அக்ரீட். 2 வருஷம்லாம் தேவையில்லை, 1.25 வருஷத்துக்கு நடக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ நியூ பிளட் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் பாடி அண்ட் தே ஸ்டார்ட். புதுசாக ஆளுகள் எடுக்கிறாங்க, புதுசாக காலேஜுக்கு பாலிடெக்னிக்லாம் போகிறாங்க, புது யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டாங்க. 2 கோடி ரூபா கையில் இருக்கிறத வச்சுக்கிட்டு ஒரு 2-3 புது மிஷின்ஸ் வாங்குறாங்க, உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னா ரோல்ஸ் ராய்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு சப்ளை. ரோல்ஸ் ராய்ஸுக்கு ஃபஸ்ட்டு சப்ளை பண்ணோன்னா அந்த காருடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும். இடையில சில தருணங்கள்லாம் வந்துச்சு, நம்மளால் முடியாதோ அப்படிங்கிற ஃபீலிங் வந்துச்சு. ஆனால் ஃபீலிங் வரும்போது எல்லாமே இந்த பெரிய மனுஷன் கொடுத்த அந்த பணத்தை பற்றி யோசிக்கிறப்போ பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ ஹென்ரி வாஸ் கம்ப்ளீட்லி rebooted, re-engineered and a rebuilt man. 6 months later